எங்கேயும் பாக்குறது ஐடி அப்படி எப்படிதான் கேள்வி இப்பதான் தெரிஞ்சு இந்த ஊர்ல கிராமம் வயசு பேர் பூரா தண்ணி மேலே அலையிறாங்க பண்ற தொல்லையெல்லாம் அவங்க பூரா தண்ணியில இறங்கிறாங்க 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வராங்க. சரி போட்டு ஏதோ இல்லாததுக்கு வச்சுட்டு குடும்பம் பண்றாங்க நல்ல மகளாசனம் தான் இவங்களை வச்சுட்டு குடும்பம் பண்றாங்க. சரி போய் யாருக்கு கேட்கிறா பாரு ஒரு நாள் போய் என்கிட்ட குடும்பம் பண்ண மாட்டான்டா பண்ணி வேட்டைக்கு போறோம்டா நாங்க பண்ணி மேல பார்க்க போறோம் ஏன போற வழிய பாரு குடிச்சிக்கு வந்தாண்டா அவனுக்கு நாலு எல்லாம் ஓட்டு வலிக்குது பாருங்க வவுத்து வலிக்குதாயா என்கிட்ட மருந்துக்குதுன்னு சொன்னேன் நான் குச்சிக்கு வாரா ராத்திரி 12 மணிக்கு தேன்ல கலந்து குடுக்குறேன் நக்கிட்டு போறான் பாரு தேன்ல கலந்து காட்டி நான் மல்லா காட்சி படுத்து இருந்தேன் அப்படியே தூக்கிட்டு நக்கிட்டு போடுறாங்க அதனால அவங்கிட்ட போய் நான் நக்கன காசி வாங்கிட்டு வர போறேன் நீ அது வரைக்கும் அவன் கொல்லு மேல பந்தப்படுறான் யாருன்னு கேளு பந்த மேல கொல்லு போட்டுக்கிறவன் ஏய் பந்த மேல கொல்ல போடல கொல்லி மேல தான் பந்த போடுக்கிறேன் என்ன கேக்குற ஏண்டா பண்ணிக்கு பின்பாலம் போட்டிருக்கான் பிட்டா பண்ணி விடு என்னடா சொல்ற அந்த விடுவதில்லை என்று வேறு வரலாம் அந்த குடிசைக்கு கூப்பிடுத்தாரு என்ன வாஜா மேல போய் நீங்களா என்ன வேணும் நாங்கெல்லாம் வேட குச்சி இங்க எதுக்கு வந்தீங்க நாங்க பண்ணிக்கு பின்பாலம் போட்டிருக்கோம் அந்த பண்டிகை விட முடியாது அதை விட மாட்டேன்னு சொல்லி வேடு பத்து குடும்பம் விடமாட்டா சொல்றேன்ல என்ன எங்க கூப்பிடுறேன் குடிசைக்கு அந்த குடிசைக்கு அர்ஜுனன் 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 சொல்றேன் நான் யார் வீட்டு பிள்ளை தெரியுமா நான் குருகுலத்து பிள்ளை குருகுல பிள்ளையாடா எல்லாம் தெரிஞ்சவன் தெரியும் ஐயா மாதா அவர் தியாடா
முன்னே ஒரு காலத்திலே அர்ஜுனன் முதுகிலே இருக்கிற மச்சராகியை நான் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். அவனிடத்திலே மல்லி சண்டை செய்து இருக்க முடியாத அந்த அர்ஜுனனை ஆகாய மார்க்கமாக தூக்கி எரிச்சிருக்கே. ஆனால் அவன் புரண்டு கொண்டு வரும்போது அவன் மச்சராகி நான் பார்ப்பேன். கீழே விழுந்தா உயிருக்கு ஆபத்து வர மண்ணும் குளத்தை ஏற்பாடு செய்யலாம். என்ன கேக்குற? சண்டை என்ன சண்டை? என்ன சண்டை? அந்த மல்லு சண்டை யாரு பாடல? சரி வந்ததியா? நாங்கள் தான் வேடுவ கூட்டமாக வந்தோம். ஓ நான் யாருன்னு தெரியல. அர்ஜுனா, நாங்கள் ஈஸ்வரி வேடுவ கூட்டமாக வந்த காரணம் உன் தமையன் துரியோதன முகாசுரன் என்று சொல்ல முடியாத அசுரனை அழைத்து வண்டி உருவம் கொண்டு உன்னை கொல்லும்படியாக கட்டளையிட்டான். உன்னை காபந்து பண்ணும் பொருட்டாக வேடுவ கூட்டமாக வந்த அந்த பன்றிக்கு நாங்கள் பின்பானம் கொடுத்தோம். சுவாமி, அதனாலே நீ பயப்பட தேவையில்லை. நீ வந்தது வேடு என்று தெரியாது. ஆமா, நீ உண்மை சொல்ற பரமன் பார்வதி என்று தெரியாது. சரி, உண்மையுமே வேடு வந்தான் என்று நான் மன்னவரை விழால் அடித்ததை விழால் அடித்த அடி விஜயன் அடி. சரி, தனஞ்சயன் அடித்த அடி தனஞ்சயன் அடி. அதை நான் ஏன் உங்ககிட்ட மன்றாடி கேட்கறேன்னா, எவ்வளவு பேர் சொன்னா இந்த மரத்துங்களை உட்காந்து குழந்தை இல்லாத பெண்கள் கனியை வாங்கியிருக்கிறாங்க. இந்த வருஷத்துக்குள்ள ஆண்டவன் கிருபையால் எனக்கு தொட்டு விளங்குற கடவுள். நாம தான் பணம் போட்டுதான் புள்ள இருக்கணும் அவசியம் கிடையாது. இந்த கடவுள் நீங்களாம் கடவுளா இருந்து இந்த ஒரு வருஷத்துக்குள்ள அவங்க வயிற்றுல ஒரு பூச்சா புழுவா மாச்சா மருவா நீங்க இருக்கணும். ஒரு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வத்தை தர வேண்டும். அப்படி பிள்ளை பிறந்ததனால் நான் சின்ன பிள்ளை தனஞ்சயன். நான் தனஞ்சயன் அடித்த அடி எந்த ஒரு பிள்ளையானாலும் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறதுனால் உச்சந்தலையிலிருந்து ஒரு உள்ளங்குழியால தோன்றும். அந்த உள்ளங்குழி தான் தனஞ்சய நாடி. தனஞ்சய நாடி அது ஆம்பளை பிள்ளையா இருந்தால் அது பெண் பிள்ளையா இருந்தால் உச்சம் தெரிஞ்சு போன சொல்லுவாங்க. தெரியுமா? அதனால தனஞ்சயன் அடித்த அடியே உங்கள் பிள்ளை எடுத்த அடியை பாதுகாக்க வேண்டும். சாமி, நான் ஆகாய மார்க்கமா போய் கீழே வரும்போது ஒரு கீழே தடாகம் அப்பொழுது முதுகிலே இருக்கக்கூடிய மச்சரியாகி இந்த உமையோல் பார்க்க வேண்டும் அப்படி என்று ஆசைப்பட்டு என் மன்னவரிடத்திலே கேட்டேன். சரி, அதனால உன்னை தூக்கி ஆகாய மார்க்கமாக இருந்து புரண்டு வரும்போது மச்சரியாகி நான் பார்த்தேன். உமையவள் மச்சகுடியை பார்த்ததுனாலே உனக்கு இன்றையிலிருந்து பார்த்தன் என்று சொல்லும்படியான பெயர் உண்டாகும். எனக்கா? ஆமா. சரி, முந்தானி விரித்து ஒரு குலத்தை ஏற்பாடு செய்தது என்னுடைய அருளினால். கண்டிப்பா. அப்புறம் என்ன கேட்கிறேன் சாமி? நான் இத்தனை வருஷம் 6வது வருஷம் சரி தௌமியாச்சாரி வியாச பெருமான் வார்த்தையை கேட்டு 6வது வருஷம் தொடங்கி 9வது வருஷத்தை உங்களை பார்த்தேன். சரி, நான் பார்த்து எதற்காக உங்க கையுடைய பாசுபத கலையை வாங்கி கொண்டால் எங்கள் திரௌபதி கூந்தல் முடிக்கும். நான் இந்த மண்ணை ஆளுவதற்காக வேண்டி பாசுபத அஸ்திரம் வேண்டும். அப்படியே அது மட்டும் கிடையாது. யாராரு காதெல்லாம் அரகரா மகதேவா சத்தமான ஒழித்ததோ அவரவர் குடும்பத்தில் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தர வேண்டும். எத்தனையோ பேர்கள் உட்காந்து கஷ்டப்பட்டுருக்காங்க தெரியுமா? அப்படி கிடையாது. இருக்கிற ஆம்பளை பூரா இந்த ஊர்ல நான் சொல்றது கேட்டுங்க. இருக்கிற பொண்ணு யாரும் காட்சி போடல. இருக்கிற ஆம்பளை பூரா ஒரு கோட்டுக்கு 2 கோட்டா போட்டு போய் அவ்வளவு நவுத்துறீங்க. அதை நான் பார்க்கணும். கொடுத்து நான் இந்த மண்ணை ஆளுவதற்காக துரியோதனை வீழ்வதற்காக எங்கள் மனைவி திரௌபதி திருக்கூந்தல் முடிப்பதற்காக பாசுபதை கணை கொடுத்தீங்க. அதே போன்று இந்த கிராமத்துல வருஷத்துக்கு வருஷம் திருவிழா பண்ணா இந்த வருஷம் முதல் நாள் உற்சவத்துல அந்த பிள்ளை குமார் என்ற பிள்ளை நல்ல முறையா உற்சவத்தை பார்த்தது. விடிய காலம் எழுந்தது. அதனுடைய வித்தியாச்சாரத்தின் இன்னைக்கு நோயில் நொடியில் படுத்திருக்கு. அந்த பிள்ளை வரணும். அந்த பிள்ளைங்க எல்லாம் கனி வாங்கி இருக்குது. எங்க அப்பா உயிரோட வரணும். எங்க அப்பா மறுபடியும் வந்தா அரக்கர்கள் மூலியமாக துன்பத்தில் இருக்கின்றார் தந்தை. சரி, இந்த பாசுபத அஸ்திரத்தை வைத்து அவர்களை கொன்று தந்தை இந்திரனுக்கு துவாழ் தந்து ஒரு நாள் அங்கே தங்கி ஒரு கிண்ணத்திலே பாலகம் உண்டு தேவப்பட்டத்தை ஆண்டு மறுபடியும் மூலவ சென்று உங்கள் அண்ணா தர்மராஜாவை நாங்கள் கேட்டதாக சொல்லி. சரி, நாட்டில் சிறப்பட்டு போய் இதே கிராமத்தில்